துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக, பிரகாசமாக்குவீராக. ஆண்டவரே, எங்களுடைய பார்வை இன்னும் தெளிவாகட்டும். நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது இரண்டாம் விசை அவன் கண்களை தொட்டு அவனை பார்க்கும்படி நீர் செய்தீர். அப்படியே எங்களையும் பார்க்கும்படி நீர் உதவி செய்வீராக. கண்கள் பிரகாசம் அடைவதாக, கண்கள் பிரகாசம் அடைவதாக, கண்கள் பிரகாசம் அடைவதாக, கண்கள் பிரகாசம் அடைவதாக. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். கண்கள் பிரகாசம் அடைவதாக, கண்கள் தெளிவடைவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுடைய பேசுவீராக, எங்களுடைய பேசுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, உங்களுடைய பிரசனத்துக்காய் நன்றி, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, உங்களுடைய பிரசனத்துக்காய் நன்றி, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி. தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வேகமா சில வசனங்களை வாசிக்கலாம். முதலாவது எபேசியர் 6 அதிகாரம். எபேசியர் 6:10 வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். போதும். நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 21வது வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் போதும். அடுத்து நிமிஷம். ரெண்டு ராஜாக்கள் 25:7. ரெண்டு ராஜாக்கள் 25:7. சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ஓகே, அடுத்து ரெண்டு ராஜாக்கள் 6 அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான்.
உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஓகே. மத்தேயு 6 22 23 22, 22 23. இல்ல 22 மட்டும். மத்தேயு 6 22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் ம். கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஓகே. ரைட். சரி. நிறைய வசனங்கள் நம்ம வாசித்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எபேசியர் 6. அதுக்கப்புறம் வந்து சிம்சோனை பத்தி நியாயாதிபதிகள் இருந்து பார்த்தோம். அப்புறம் சீதேக்கியா ராஜா அப்படின்றவனை பத்தி பார்த்தோம். அவனுடைய காரியத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எலிசாவின் வேலைக்காரனை பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ஆண்டவர் சொன்ன வசனம், உன் கண் வந்து ஜஸ்ட் a minute. சோ ஆண்டவராக இயேசு சொன்னதை போட்டு பார்த்தோம். கண் வந்து தெளிவா இருந்தால், பிரகாசமா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும், தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. முதல்ல வாஸ்த வசனம் எபேசியர் 6:10. அதுல வந்து என்ன வாஸ்தவம்னா, நமக்கு வந்து போராட்டம் உண்டு அப்படின்றத பார்த்தோம். வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனையோடு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நிறைய பேர் போராட்டம்னு ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுதான் போராட்டம்னு நினைக்கிறாங்க. இது அந்த அர்த்தத்துல வரல. போராட்டம் உண்டுனா there is a battleன்னு சொல்லுது. மீனிங் there is always a struggle. There will always be, அதாவது இப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்துல ஊர் பக்கங்கள்ல வாய்க்கா தகராறுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் வாய்க்கா தகராறு, ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை. அந்த அர்த்தத்துல வருது. we have பிரச்சனை with the list of people. ஓகே. சோ இது வந்து அப்படிதான் கரெக்டான அர்த்தம். நம்ம பாட்டுக்கு வந்து ஆமா எனக்கே நிறைய பிரச்சனை இருக்கு அப்படி இல்லை, அந்த அர்த்தத்துல. சோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், even on a day when everything is fine, you are not facing any problem, நீங்க எந்த பிரச்சனையும் சந்திக்கல, உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, போராட்டமும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு, even that day we are in war. அதான் சொல்றேன். because this is வாய்க்கா தகராறு. புரியுதா? சோ இது வந்து எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனை இருக்கு, அந்த போராட்டம் பிரச்சனை கிடையாது. This is continual and constant war which is always running. அதைத்தான் பவுல் எழுதுறாரு. So he is not trying to say ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன எப்படி ரெடி ஆகணும் அப்படி சொல்ல வரல. Okay, though this preparation will help you even on an evil day, that's true, but nevertheless he is talking about the war that is already raging, the war that you are born into a war, or if I have to put it in a different way, you are born again into a war zone. நாம் ரட்சிக்கப்பட்டது ஒரு யுத்த களத்துக்குள்ளே இருக்கும்படி ரட்சிக்கப்பட்டது. ஓ, இவ்வளவு பிரச்சனைனா அப்புறம் நான் எதுக்கு ரட்சிக்கப்படணும்? Even otherwise you are in war. That's the thing. Okay, people in the statement கேக்குறீங்களா, world is not fair, it's not fair, it's unfair. Of course it is unfair. It is deception to believe the world is fair. The world is not fair. It will never be fair because it's a fallen world. It cannot be fair. It will be unfair only. We'll fool ourselves if we think it's fair. It's not fair, it's unfair. It's very unfair. Totally unfair. அப்படிதான் இருக்கு உலகம், வந்து அப்படிதான் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு டோட்டல் டிசாஸ்டர். அந்த மாதிரி யாரையாவது பிடிக்காத ஆள் சொல்லி இஸ் அ டோட்டல் டிசாஸ்டர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எர்த் வந்து டோட்டல் டிசாஸ்டர் தான். அது நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதை நம்பி சில பேர் வந்து நாங்க வந்து ரொம்ப அப்படி இருப்போம் இப்படி இருக்குமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பாங்க. ஆனா என்னைக்கு குதுன்னு எவனுக்குமே தெரியாது. ஓகே, பைபிள் அதான் சொல்லுது, மனுஷனை நம்பாத, பூமியை நம்பாத, அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்காத, கர்த்தரை மட்டுமே நம்புன்னு ஏன் சொல்லுதுன்னா, இந்த உலகம் வந்து சரியான உலகம் இல்ல, அது பிரச்சனைகள் தான் இருக்கு. ஓகே, சோ நான் ரட்சிக்கப்படலாம் எங்களுக்கு போராட்டமே இல்லையா? அப்படிலாம் கிடையாது, இதுவும் இருக்கு. சோ ரியாலிட்டி என்னன்றத அக்செப்ட் பண்ணிக்கணும்.
நம்ம பாட்டுக்கு எதையாவது இது பண்ணக்கூடாது. ஒரு ஃபூல்ஸ் பேரடைஸ்ல இருக்க மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. ஸோ தேர் இஸ் வார். ஸோ இந்த கான்டெக்ட்ல போராட்டம் உண்டுன்றதை என்ன சொல்ல வர்றாருன்னா, தேர் இஸ் ஸ்ட்ரகிள். ஓகே, யார் கூட ஸ்ட்ரகிள்? அந்த அடுத்த வருஷம் வாசிங்க அப்படியே. எபேசியர் 6 பிரதர். 6 10ல இருந்து 10 போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏனெனில் அதுல இருந்து வாசிங்க. ஆகையால் ஆ. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் ஆ. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு ஆ. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி. சத்தியம் என்னும் கட்டில் உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் இல்ல மார்க்கவசத்தை ஒரு நிமிஷம் 6:10 தான் வாசிக்கிறீங்களா? துரைத்தனங்களோடும் அதிகாரம் அந்த வசனம் அதுதான் தானே? அதுதான் அது அந்த லைன். அது எங்க வருது? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகே ஓகே ஓகே, அது எனக்கு ஒன்னொன்னா அது சொல்லுங்க. என்னென்ன அந்த என்டிட்டிஸ் அங்க சொல்லப்பட்டிருக்கு? ஏனெனில் அப்படின்றதுக்கு அப்புறம் அந்த அதுல இருந்து வர்றதுதான் எனக்கு வேணும். சரியா? ஏனெனில் அதுல இருந்து என்ன வருது? முதல்ல என்ன வருது? யாரோட போராட்டம் இருக்கு? துரைத்தனங்களோடும் அப்புறம் அதிகாரங்களோடும் அப்புறம் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அப்புறம் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். சரியா? 4, நாட் 1, 4. ஓகே, ஒன்னொன்னா சொல்லலாம், பார்க்கலாம். மறுபடியும் நல்லா கவனிங்க. துரைத்தனங்கள் நம்பர் 1. ரெண்டாவது அதிகாரங்கள். அப்புறம் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். அதுக்கப்புறம் 4வது வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. 4 பேர், 4 குரூப் இருக்கு. ஒவ்வொன்றும் முக்கியம். சும்மா பவுல் ஏதோ அதனாலதான் பாருங்க, அன்னைக்கு போட்டிருந்த டிரான்ஸ்லேஷன் கூட நான் என்ன இப்படி இருக்கு நான் போட்டிருந்தேன். ஏன்னா அதுல அழகா வருது, சிம்பிளா வருது தமிழ்ல. என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், என் வார்த்தை உங்களுக்கு அருளுவேன்னு. இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற நிறைய பேருக்கு நான் அதனாலதான் பாருங்க, இங்கிலீஷ்லாம் படிக்கிறீங்கன்னா சிம்பிளா NKJV படிங்க, நேரா படிங்க. ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் புரியல, இருக்கிறத அப்படியே போடுவோன்னு போட்டாங்க. அதுதான் கரெக்ட். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா, அவனுக்கு அந்த காலத்துல பைபிள் எழுதினவங்களுக்கு என்ன தெரிய போதாக்கும், அவங்களுக்கு நாங்க விளக்கம் கொடுக்குறோம்னு நிறைய நேரத்துல காமெடி பண்ணிடுறாங்க. மீனிங்கே எங்கயோ இவங்க என்ன தோணுதோ அதை போட்டுறாங்க. புரியுதா? சோ அதனால இங்கிலீஷ் பைபிள் தான் ஜாக்கிரதையா படிக்கணும். ஏன்னா ஒரு 30 முக்கோடி டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஆளுக்கு ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன். எல்லா டிரான்ஸ்லேஷன் தப்பு இல்ல, அதுல நிறைய டிரான்ஸ்லேஷன் சில நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு சில மீனிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா வருது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு புரியவே இல்லைன்றதுக்காக சிலது படிக்கலாம். ஆனா ரேமா வேணும்னா யூ நீட் டு கோ டு தி ஒரிஜினல் டெக்ஸ்ட். அது மாதிரி பவர்ஃபுல் எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லலாம், இல்லையே ஒரிஜினல் கிரீக் டெக்ஸ்ட் நம்மகிட்ட இல்லையே, பரவாயில்ல நம்மகிட்ட இல்ல, உங்கள்கிட்ட இருந்தா நல்லது, போய் படிங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் KJV பண்ணும்போது, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, இதெல்லாம் பண்ணும்போது they had one formula. The formula was, they said, put it as it is, don't put your thing inside into it. ரொம்ப டெடிகேட்டடா பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அதனால பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இவனுக்கு புரியல அவனுக்கு புரியலன்றதுக்காக நம்ம பாட்டுக்கு ஏதோ புரியுற மாதிரி ஏதோ போடுறோம்னு சொல்லிட்டு வாட்டர் டவுன் பண்ணிடக்கூடாது கண்டென்ட்டை. ஓகே, அது என்ன கன்வே பண்ண வருதுன்றதை தூக்கி எடுத்து வெளியே எடுத்துக்கூடாது. நீங்க அவங்க அன்னைக்கு போட்டதுல பாத்தீங்கன்னா, அது நான் அவங்க இதுக்காக சொல்லல, ஜென்ரலாவே ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் அந்த கொஸ்டினை கேட்டேன். அது என்ன டிரான்ஸ்லேஷன்? ஏன்னா அங்க தமிழ்ல எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. வார்த்தை, ஆவி வருதா? 2 முக்கியமான வேர்டு வருது. எவ்வளவு முக்கியமான வேர்டு பைபிள்ல. இந்த 2 வேர்டை வச்சுதான் பைபிளே ஓடுது. இதோட இன்னொரு முக்கியமானது இயேசுவின் ரத்தம். இந்த 3 தான். இது 3 நீங்க எடுத்தீங்கன்னா பைபிள் கான்செப்ட்ஸ் எல்லாமே எர்த்லி கான்செப்ட் ஆயிரும், யூஸ்லெஸ் கான்செப்ட் ஆயிரும். அதுல 2 இது வந்ததை அவங்க டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டு வச்சிருக்காங்க? நான் உனக்கு நல்ல ஐடியா கொடுப்பேன் அப்படி இப்படி எழுதியா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால சம்டைம்ஸ் அதை ஏத்துக்கலாம் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸை. ஏன்னா அந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன் பத்தி நிறைய பேர் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஜெரி சாவெல்லாம் நிறைய பேர் சொல்றாரு. பட் அவர் ஜெரி சாவெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு KJV, NKJV அதெல்லாம் மணிக்கணக்கா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க படிச்சுட்டு. ஸோ அது வேற, அப்படி பண்ணலாம். அடிஷனல் க்ரீம் ஆன் டாப் மாதிரி என்னாலும் பண்ணிக்கலாம்.
ஃபவுண்டேஷனே விட்டுட்டு நம்ம இதுக்கு மட்டுமே போனோம்னா இது ஈஸியா இருக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம்னா சம்டைம்ஸ் வந்து வீல் மிஸ் அவுட். ஓகே, ஸோ இங்க அதனால தான் பாருங்க இந்த வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் த ரீசன் தமிழ் பைபிள் ஐ எம் ரியலி ஃபேன் ஆஃப் இட் அப்படின்னா இப்போ ஏன்ட்டே சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, பிரதர் தமிழ் பைபிள் புரியாத மாதிரி நிறைய இருக்கு, நம்ம புரியாத மாதிரி இருக்கும். நம்ம என்ன இப்போ காலேஜை நடத்திட்டு இருக்கோம், எல்லாரும் புரிஞ்சு எல்லாம் பரிச்சை எழுதுறதுக்கு நம்ம வேலை அது வேலை இல்லை. தமிழ் பைபிள் ஏன் எனக்கு முக்கியம் ஐ லைக் இட்னா தமிழ்லயும் அவங்க நிறைய அந்த அதே ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன்ல வந்து அப்படியே போடுவோம் இருக்கிறத, நமக்கு புரியாட்டி கூட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சில வேர்ட்ஸ் போட்டிருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டசன்ட் மேக் சென்ஸ் மாதிரி இருக்கும். இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுமா, ஏன் இப்படி போடணும், இப்படி போட்டிருக்கலாமே அப்படி போட்டிருக்கலாமே அப்படிலாம் சில பேர் யோசிக்கிறாங்க. யாராவது புதுசா முயற்சி எடுத்து ஏதாவது புரியுற மாதிரி பண்றாங்கன்னா தப்பு இல்லை, பண்ணட்டும். ஐம் நாட் அகேன்ஸ்ட் ஆல் ஆஃப் தட். பட் த சேம் டைம் இந்த ஒரிஜினாலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா தே ஆல் ஹேவ் வெரி ஸ்பெசிபிக் பர்டிகுலர் ரீசன். ஏன்னா இப்ப இந்த பேசேஜ் நான் வரேன், ஏன் 4 காரியங்கள் போட்டிருக்கு அப்படின்னா 4மே வேற வேற காரியங்கள் குறிக்குது. அதனாலதான் 4 யூஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்லிட முடியாது. அப்படிதான் சில டிரான்ஸ்லேஷன்ல பண்ணிடுறாங்க, சிம்பிளிஃபை பண்றோம்னு சொல்லிட்டு. we have fight against devil and his forces அப்படி ஒரே லைன் முடிச்சிடுறாங்க. No, look at the depth. 4 லைன் வருது, 4 வருது. ஓகே, என்ன வருது? துரைத்தனங்கள், அதிகாரங்கள். ஓகே, அப்புறம் 3வது என்னது? பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். அந்தகார லோகாதிபதிகள். 4வது என்னது? வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். சரி, இது என்ன அர்த்தத்துல வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் துரைத்தனங்கள். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். இந்த இது எல்லாமே வந்து பிசாசின் காரியங்களை இன்டைரக்டா குறிக்கிறதா இருந்தாலும் எல்லாமே பிசாசை குறிக்கல. ஓகே, துரைத்தனங்களோடு நமக்கு போராட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் துரைத்தனங்கள்னா என்ன? துரைத்தனங்கள்னா என்ன? துரைத்தனங்கள் என்று நாம் சொல்லும்போது அதுவும் இந்த அதிகாரங்களும் கொஞ்சம் சம்பந்தப்பட்டது. ஓகே, எனக்கு இது ரெண்டை வேணா நம்ம ஒரு கொஞ்சம் கிளப் பண்ணலாம். ஏன்னா போத் ஆர் கைண்ட்லி கனெக்டட், அதே மைல்ட்லி கனெக்டட். அடுத்த ரெண்டும் கொஞ்சம் மைல்ட்லி கனெக்டட். பட் தேர் இஸ் a reason why they use specific words. துரைத்தனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த பூமியிலே சில நியமங்கள், சில காரியங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, அவைகளை குறிக்கிறது. ஓகே, எத்தனை பேர் வந்து யூ ஹாவ் ரன் இன்டு ப்ராப்ளம் வித் சிஸ்டம்? இந்த சிஸ்டம்ல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஓகே, விசாக்கு ட்ரை பண்றாங்க நிறைய பேர். எனக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல, அது வந்த டைம்ல நிறைய பேருக்கு வந்து அப்ப டிஎஃப்ஹெச்ல நான் இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராஃபஸி என்ன வரும்னா, வெளிநாட்டுக்கு போக விசா கிடைக்கும்னே வரும். அப்ப பாஸ்டர் ஜெசுடியன் அவர் கீழே தான் நான் இருந்தேன். அவர் பாவம் கஷ்டப்பட்டு நிறைய பேரை லீடர்னு நியமிச்சு வைப்பாரு. நான் எல்லாரையும் நீங்க வெளியே போவீங்கன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி போயிருவாங்க எல்லாம். அவர் ஒரு நாள் சண்டைக்கு வந்துட்டாரு, உனக்கு வேற வேலையே இல்லையா, எல்லாம் நான் லீடர்னு யாருக்கா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இன்னும் 20 வருஷத்துக்கு இவங்க தான் சபையின் தூண்களா இருப்பாங்கன்னு நினைச்சா, நீ ஒரே வார்த்தையில காலி பண்ணிரு, எவனை பார்த்தாலும் வெளிநாடு போவ அப்படின்னு சொன்னா எல்லாம் போயிடுறாங்க. நான் என்ன பண்றது? எனக்கு 20 பேர் கிட்ட போயிட்டாங்க. நான் சொல்லி நான் அப்புறம் சொன்னேன், ஐயா நானா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு வருது சொல்றேன், அதே மாதிரி நடக்குது. நானும் அவங்களுக்கு விசா வாங்கி கொடுத்தேன், நான் சொல்றேன், அவங்க ஜாப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அது நடந்துச்சு, என் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை, சொன்னது மட்டும்தான் நானு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒண்ணு புரியல, இதுக்கு பின்னாடி ஒரு ப்ரொஃபெட்டிக் டைமென்ஷனல் ஆக்டிவிட்டி, ஒன் ஆஃப் த டைமென்ஷன் இது போயிட்டு இருக்கு. சோ துரைத்தனங்கள் அப்படின்றது டொமினியன்ஸ் ஆஃப் திஸ் எர்த். ஓகே, இந்த பூமியிலே சில வல்லமைகள் இருக்கிறது. சி, இவைகள்லாம் நீங்க நெசசரிலி பாத்தீங்கன்னா பிசாசு மாதிரி தெரியாது. அது they are not evil. Okay, they don't look evil, at least it's a system, it is a law or whatever. அதான் இதையும் நான் அதிகாரத்தை சேர்த்தே சொல்றேன், ஏன்னா ரெண்டும் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். ஓகே, துரைத்தனங்கள், அதிகாரங்கள். ஓகே, so Paul maybe used different words to give more clarity and explanation. ஒரு மைல்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரைத்தனங்கள் சொல்லும் போது இட் ஜஸ்ட் டாக்ஸ் அபவுட் பவர்ஸ். அதிகாரங்கள்னு சொல்லும் போது இட் டாக்ஸ் அபவுட் லீகல் அத்தாரிட்டிஸ் தட் ஹேவ் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், லீகலா. அதை வந்து நீங்க எதுவும் சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கு ஒரு க்ரூடா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, கட்ட பஞ்சாயத்து பண்றவன் துரைத்தனம். ஓகே, அதிகாரம்னா மேயர் வந்து அதிகாரம். பட் போத் பீப்புள் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பவர். இப்போ நாங்க வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலே நாங்க வந்து அங்க ஊழியத்துக்காக போயிருந்தோம். மாநிலம் பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நாங்க போயிருந்தோம். அந்த மாநிலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மலைக்கு போயிருந்தோம். அந்த மலையில வந்து கிராம ஊழியம் செய்யறதுக்காக நாங்க ஒரு டீமா போயிருந்தோம்.
அங்க ஒரு மிஷன் ஆர்கனைசேஷன் வந்து பல வருஷங்களா 50 வருஷத்துக்கு மேல அங்க இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அதனுடைய நிறுவனர் கூட தமிழ்நாட்டுக்காரர் தான், ரொம்ப ஃபேமஸானவர். ஸோ நாங்க அங்க போயிருந்தோம். அந்த மலைக்கு போயிருந்தோம் பாத்தீங்கன்னா, அங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மலை மட்டும் ஃபுல் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. இங்க அரசாங்கம் உள்ளேயே நுழைய முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஆஃப் லேட் எனக்கு தெரியல. பட் ஃபார் லாங் டைம் தட்ஸ் ஸ்டோரி. யாருமே உள்ள போக முடியாது. சோ எங்களோட வந்ததுல ஒரு பையன் வந்து முரண்டு பிடிச்ச பேர் மோசஸ், எங்க இருக்கான்னு தெரியல. அவன் இந்த முரண்டு பிடிச்ச அந்த கூட்டத்துல ஒருத்தன் இருப்பான்ல, இப்ப வந்து எதிர்த்து பேசிட்டு இருப்பான், அந்த மாதிரி கேரக்டர். அவன் என்ன என்கிட்ட சொன்னா, இது பைபிள் படி கரெக்டா அப்படி எங்கிட்ட இல்ல, அந்த ஆர்கனைசேஷன் டெபுட்டி லீடர் அவர் தான் எங்களை கூட்டு போடுறது. அவர் ரொம்ப பெரிய ஆளு, வைஸ் பிரசிடென்ட் அந்த ஆர்கனைசேஷனுக்கு. அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான், பைபிள் படி இது கரெக்டா, இவனுக்கு அரசாங்கத்துக்கு எதிரானவங்க, அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்க விட மாட்டானுங்க, எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுருவானுங்க, யாரா உள்ள வந்தாலே இடிச்சு போட்டுருவாங்க எல்லாத்தையும், வேற யாருமே வர முடியாது, அவனுங்க இயக்கம் மட்டும்தான் அந்த மலையில ரூலிங்ல இருக்கும், யாருமே உள்ள வர முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல நீங்க வந்து என்ன நீங்க பைபிளை தூக்கி ஊழியம்லாம் செய்றீங்க. அதாவது அவனுக்கு இந்த மிஷன் ட்ரிப் போக விருப்பம் இல்லை, வீட்டுல கட்டாயப்படுத்தி அனுப்பிட்டாங்க, தூத்துக்குடி காரணம் திருநெல்வேலி காரணம். அதனால பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப கடுப்பு. அதனால அவர்கிட்ட எப்ப ஏதாவது சண்டை போட்டே இருப்பான், அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்பதான் அவர் சொன்னாரு, எப்பா அப்படி இல்லப்பா, இந்த ஏரியா பொறுத்து இவன் தான் கவர்மெண்ட் மாதிரி இருக்கான், இவன் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்செல்லாம் வரல, சட்டப்படி ஜனநாயகப்படி வரல, ஆனா இவன் வேற எதுவுமே இவன் தான் இருக்கான். ஆனா அவன் எப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த குரூப்பே வந்து இவங்க மட்டும் ஆர்கனைசேஷன் மட்டும் விடுவான், ஒன்னும் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் என்ன இவங்ககிட்டே வந்து கேட்டிருக்கான், நீங்க வந்து எந்த ஆதாயமும் இல்லாம இங்க வந்து செய்றீங்க, இந்த மக்களுக்காக இவங்களுக்கு எஜுகேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க, அதனால உங்களை நான் விடுறேன், உங்க உங்க உள்நோக்கம் எதுவுமே இல்லை, கவர்மெண்ட் மாதிரி நீங்க இல்ல, கவர்மெண்ட் வந்து வருவோம் பின்னாடியே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வருவான், அப்புறம் இந்த மலையே காலியாயிரும், ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க உண்மையிலேயே சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒண்ணுமே செய்ய மாட்டான். எங்கெல்லாம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணா, நீங்களாம் யாரு, நீங்க எதுவும் போலீஸ்லாம் இல்லையே அப்படிலாம் கேட்டான். நாங்கெல்லாம் போலீஸ் இல்லைங்க, நான் எங்களுக்கும் உங்களை மாதிரி போலீஸை பார்த்தா பயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டோம்னு சொல்லி பேசிட்டு வந்தோம். ஸோ அந்த பையன் வந்து அப்ப ரொம்ப சண்டை போட்டாங்க, சண்டை போட்டு நம்ம இதெல்லாம் தப்பு, ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ராப்பர் இதுவே கிடையாது அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னார், இல்லப்பா இந்த ஏரியால இவங்க தான் கவர்மெண்ட், இங்க கவர்மெண்ட்னு ஒண்ணுமே கிடையாது, இந்த மலையை பொறுத்தவரை இவங்க தான் பவர்ல இருக்காங்க, இவங்க தான் அங்க இது, அதனாலதான் நம்ம இவங்ககிட்ட வந்து ஒரு கவர்மெண்ட் எப்படி டீல் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இவங்க டீல் பண்ணுவோம், இவங்களோட ரூல்ஸ். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா துறைத்தனங்கள் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்றேன். சோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப ஏன் வந்து பவுல் வந்து துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அந்த அடுத்த ரெண்டையும் கூட சொல்லிடலாம், சொல்லிட்டு நான் திரும்ப இதுக்கு வரேன், நான் இன்னும் முடிக்கல துறைத்தனம் அதிகாரம். அடுத்த ரெண்டு என்ன வருது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அப்புறம் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனை. சரி, சோ இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வருது, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லும்போது these are deceptive doctrines. அந்தகார லோகாதிபதிகள் அப்படின்னு அந்தகாரம் அப்படின்னு பேய் இருட்டு அப்படி இல்ல, darkness of understanding and knowledge, spirits that constantly work to undermine your revelation. உங்களை வந்து ஒரு இருள்ல கொண்டு போய் உட்கார வைக்கிற ஆவிகள், deceptive spirits that keep you in darkness. அப்படின்னா என்ன, இருள்ல உட்கார வைக்கிறதுனா அறியாமை என்னும் இருள். ஓகே, அறியாமை என்னும் இருள், not allowing you to know, not allowing you to see clearly. அதை அட்டாக் பண்ற deceptive doctrines, இது அந்தகார லோகாதிபதிகள். See, not everywhere there are evil spirits, but there are evil deceptive doctrines everywhere to keep the believers under check. செழிப்பு அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்ன நடந்துச்சு இந்தியால, தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு முத ஜஸ்டின் பிரபாகரே சில பேர் சொல்றாங்க அவர் செழிப்பு பேசினாரு, எனக்கு தெரியாது அப்படி பேசினாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த யோவான் சாணன் மாதிரி அவரு இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புறேன் மாதிரி. ஆனா மெயின் ப்ராஸ்பெரிட்டி செழிப்பு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சது பாஸ்டர் சாம் செல்லத்திலையும் பாஸ்டர் ஹாரிஸும். இவங்க வந்து பப்ளிக் இதுல பிரதர் ஜான் துரை மாதிரி மதுரையில இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் மாதிரி ஆட்கள், சாலமன் துரையோட அப்பா, சில பேருக்கு தெரியும், அப்படி தெரியும். அவர் மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா பாசிவா ரொம்ப ஒரு பெரிய மூவ் பண்ணாங்க. அதாவது அவங்க வந்து ஸ்டேஜஸ்ல நிறைய பண்ணதோட புக்ஸ், கெனத் ஹேகின் புக்ஸ், கோப்லண்ட் புக்ஸ் எல்லாம் இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறது, தமிழ்ல இது பண்றது, அந்த மாதிரி அந்த அங்கிள் வந்து ஜான் துரை அங்கிள் வந்து எனக்கு நல்லா தெரியும், அவர் பெரிய ஒர்க் பண்ண. ஸோ இது மாதிரி நிறைய பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா,
பிசாசு வந்து அவனே வந்து நேரடியா இறங்கி வந்து சபையில வந்து எதுவும் பண்ணல. பண்ணாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அவன் என்ன பண்ணான்? ஒரு கூட்டத்தை எழுப்பினான். அந்த கூட்டம் யாரு? இந்த உபதேசம் தப்பு, இது வந்து கிடையாது. ஏனைய ஒருத்தர் சொன்னார், பிரதர் ப்ராஸ்பெரிட்டின் முள்ள விதைச்சிட்டு போயிட்டாங்க பிரதர் அப்படின்னு. நான் நினைச்சுக்கிட்டேன், சரி முள்ள இந்த அளவுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு ஒரு விஷயத்த வந்து சுவிசேஷத்தின் காரியத்தை பிரசங்கம் பண்ணும்போது முள்ளுன்னு சொல்றாங்களோ அண்டர்ஸ்டாண்டிங். So இப்போ when they started preaching, there were severe attacks, not by the devil directly. பிசாசா வந்து எல்லார்ட்டையும் சொல்லிச்சு நின்னு நேர்ல வந்து சபையில நின்னு சொன்னா எல்லாரும் துரத்தி விட்டுருவாங்க பிசாசு. பிசாசு வந்து ஆமாமா செழிப்பு தப்புன்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிசாசு சொல்லல. அதுதான் அந்தகார லோகாதிபதிகள்னா there are doctrines that keep people in darkness. தப்பு சொல்லிட்டு பைபிள்ல இருந்தே வசனங்களை எடுத்து தப்பு தப்பா அதை இன்டர்பிரட் பண்ணி புரிய வச்சு பேசி உட்கார வைக்கிறது. Any teaching that bursts forth, any truth that bursts forth, you will immediately see this kind of opposition. பைபிள்ல இருந்தே தான் பேசுவாங்க இவங்களும். ஏன்னா இவைகள் வந்து இப்படிப்பட்ட ஆவிகள்ல இவைகள் இப்படிப்பட்ட டாக்டரின்ஸ் ஆவிகள்ல இருந்து வருது. ஓகே, இப்ப ட்ரூத் வந்து சத்தியம் கர்த்தர் வச்சிருக்காருன்னா அதுக்கு இது சத்தியத்துக்கு எதிரான துருபதேசங்கள் மாதிரி. ஆனா துருபதேசம் மாதிரி தெரியாது, பார்க்க டிசெப்டிவா இருக்கும். ஸோ அந்தகார லோகாதிபதிகள் சொல்லும் போது talking about deceptive doctrines, okay, that come against the gospel. அடுத்து வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனை அப்படின்னா this is plainly talking about evil spirits. ஏன் அப்படி போட்டிருக்கு? வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனை அப்படின்னு ஏன் அது போட்டிருக்கா? ஏன் அங்க ஒன்னா சொல்லிட்டு அந்த எண்ட்ல இருந்து ஏன் முடிக்கிறார் பவுல் அப்படின்னா, eventually இந்த துரைத்தனங்களோ அதிகாரங்களோ அந்தகார லோகாதிபதிகளோ இவைகள் எல்லாம் வந்து ஏன் இருக்குது? why these things fight against you அப்படின்னு பாத்தீங்கன்னா, they know or the evil spirits behind all these three, இது மூன்றுக்கும் பின்பாக இருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு என்ன தெரியும்னா, you are called to sit on the unseen throne on which they are sitting at the moment. புரியுதா? அதாவது நீங்கள் அவைகளுடைய வான மண்டலங்களில் இருக்கிற சிங்காசனங்கள் நமக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறதிலே நாம் உட்கார வேண்டும். அதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது, நிறைய சபைகளுக்கு கூட தெரியாது, போதர்களுக்கு தெரியாது. ஆனா பிசாசுக்கு தெரியும். நாம் அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புன்னு தெரியும். We are called to sit on the throne. See, ஒரு வசனம் வாசிக்கலாம். ஒரே நிமிஷம், ஒரு வசனம் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இது வரும்னு, கடனை நான் தேடிட்டு இருக்கேன். ஏசாயா 14:12-17. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ ம். வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ ம். தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. போதும். இது வந்து நான் நம்புறேன். இது என்னன்னா பிசாசை பத்தி தான் சொல்லியிருக்குன்னு நான் நம்புறேன். அதே நேரத்துல சில பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இல்ல இது வந்து அந்த நாள்ல இருந்து ஒரு ராஜா பத்தி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனும் அவனுடைய ஆட்களும் எல்லாரும் அவன மாதிரி தானே யோசிப்பாங்க. இப்ப நேத்து கூட ஒரு ஆள் இங்க சொல்லியிருக்காரு, 1000 வருஷம் நாங்க வந்து ஆள போறோம்னு சொல்லியிருக்காரு. சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி அப்பப்போ சொல்லுவாங்க? ஏன்னா நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கணும், இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு. புரியுதா? இவங்களுக்கு தகப்பன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆட்கள் முட்டாள்தனமா ஜெபம் பண்ற மாதிரி
ராஜாக்களை ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது, இப்படிலாம் கூமுட்டத்தனமா பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்கள் அப்பப்ப அவங்க இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துவாங்க. சோ நீங்க என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும் இது எங்க இருந்து வருது, அப்ப இதுக்கு எதிரா என்ன, நம்ம எதிரா இருக்கணுமா, ப்ரோவா இருக்கணுமா, அகேன்ஸ்டா இருக்கணுமா, என்ன ஏது நமக்கு ஒரு வெளிப்பாடு. சரியா? யாருன்னு புரியலன்னா ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆண்டவர் புரிய வைப்பார். சோ இப்ப என்னன்னா, இது திரும்ப வாசிங்க, அந்த இதை ஒன்னொன்னா வாசிங்க. இந்த அவன் இருதயத்திலே சொன்னான், அந்த இது மட்டும் வாசிங்க, அந்த பாட்டு மட்டும். இங்க இருக்கீங்களா? சில்வியா சொல்லுங்க பிரதர், கவனிக்கல, சாரி. அந்த 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 பாட்டு, அந்த பாட்டு மட்டும் திரும்ப வாசிங்க. அதாவது ஃபுல்லா இல்ல, அவன் என்ன இருதயத்திலே சொன்னா என்னென்ன சொல்ல ஆரம்பிச்சான். ஏசாயா 14 தானே? 14 தான். நான் வானத்துக்கு ஏறுவேன், ஆ, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஆ, வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், ம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், ம். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஓகே, ஓகே. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசு வந்து தேவனுக்கு மேல போகணும்னு நினைச்சான்னு. அப்படிலாம் நினைக்கல, தேவனுக்கு ஈக்குவலா இருக்கணும் தான் நினைச்சான். ஏன் தேவன் அதை அனுமதிக்கல அப்படின்னா, இந்த சீட், இப்படி ஒரு சீட் இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். He was very wise. He understood there is a seat that is equivalent to God. தேவனுக்கு நிகராக, தேவனுக்கு சமமா உட்கார வைக்கிற ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்காரு. எப்படியோ ப்ளூ பிரிண்ட் அவன் கண்டுபிடிச்சிட்டான், இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு அவன் யோசிச்சான். நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பேன் அப்படின்னும் போது, இந்த இடத்துல நட்சத்திரங்கள்னு சொல்லும்போது ஜெனரல் டாக் அபவுட் சன்ஸ் ஆஃப் காட். ஸோ ஏஞ்சல்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல ஏஞ்சல்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. He wanted to ascend above all the angels and he wanted to sit on that lofty throne. இந்த உயர்ந்த சிங்காசனத்தை உட்கார வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டான். ஏன்னா அப்படி ஒரு சிங்காசனம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சிங்காசனம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு தெரிஞ்சு போச்சு. அந்த சிங்காசனத்துல நான் உட்காருவேன் அப்படின்னு வடபுறம், அந்த நார்தன் த்ரோன், ஓகே, அண்ட் சிட்டிங் ஈக்குவல் வித் காட். இந்த த்ரோன் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் அதை உருவாக்கிட்டு இருந்தது, he was preparing it for man. நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் நம்மை போலவே ஆளுகை செய்ய கடவர்கள். அதான் பிளான். அதாவது டு சிட் ஆன் தட் நார்தன் த்ரோன். அது வந்து வாஸ் ஃபார் மேன். காட் கிரியேட்டட் இட் ஃபார் மேன். ஓகே, சோ அததான் ஆண்டவர் வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. சோ அவன் அதை எடுக்கணும்னு நினைச்சான், அதான் அவனை கேள்வி விட்டான். The love of God began at that point itself. He saw a group of people whom he foreknew, whom he predestined. எதுக்கு predestination? To sit. Predestined, and then he justified. ரோமர் 8ல பவுல் இதெல்லாம் எழுதுறார். Glorified. எதற்கு? இந்த உன்னத சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும்படி. அப்படி ஒரு குரூப் அவர் வச்சிருந்தாரு, அந்த குரூப்புக்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவன் அதை உட்காரலாம் நினைச்சான்ல, கீழே சொல்லிட்டார். அங்கதான் லவ் ஆஃப் காட் ஆரம்பிக்குது. The love of God over God's elect began before the foundations of this earth. Okay. சோ இந்த த்ரோனுக்காக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு அவனுக்கு நல்லா தெரியும். நமக்கு தெரியாம இருக்கலாம், அவனுக்கு நல்லா தெரியும். பைபிள் படிச்சா தெரியும். சில பேர் படிக்கிறாங்க, ஆனாலும் மண்டையில ஏறல, படிக்கிறது இல்லையான்னு தெரியல. படிச்சா தெரியும். என்ன தெரியும்னா, அவருடைய உன்னதங்களிலே உட்கார்றதுதான் விஷயம். அதுக்குதான் அழைச்சிருக்கிறார். சோ இதுங்க எங்க இருக்குதுங்கன்னா, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எங்க இருக்குது அப்படின்னா, அவைகள் வந்து ஒரே நிமிஷம்.
Okay, so he knew அதாவது இந்த வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் இவைகள் எங்க இருக்குன்னா இந்த நார்தன் த்ரோன்ஸ். ஓகே, இந்த நார்தன் த்ரோன்ஸ் வந்து எம்டியா இருக்கிறதுனால, இன்னும் அது ஃபுல்லி ஆக்கியபைடா இல்லாதனால இவைகள் நடுவிலே அமர்ந்து இருக்கிறது. இது அங்க போக முடியாது. ஏன், எப்படி இதை அமர்த்தி இதை யார் உட்கார விட்டா அப்படின்னு சொன்னா, இவைகள் இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இது வந்து அன்சீன் ரெல்ம்ல இருக்கிறதுனால இவைகள் அங்க இருக்கிறது ஒண்ணு. அதனால மட்டும் கிடையாது. இந்த முதல் சொன்ன 3 பாயிண்ட வந்து இவங்க 3 காரியங்களை இவைகள் இயக்கி கொண்டிருக்கிறதுனால அங்க இருக்குது. எந்த 3 காரியத்தை? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அப்புறம் மூணாவது என்னது? பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். இந்த 3 விஷயங்களை இவைகள் இயக்கி கொண்டிருக்கிறதுனால, இவைகள் இந்த 3 விஷயங்களை கையில வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறதுனாலே இவைகள் அங்கே இருக்கிறது. They are basically வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள்னா they are in a place of reigning and authority. They are ruling through these 3 things. இது 3 வந்து வச்சிருக்கிறது. ஓகே, இப்போ நான் மறுபடியும் துரைத்தனங்கள் அதிகாரம் பத்தி பேசுறேன்னு சொன்னா திரும்ப அது பாருங்க. துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னு சொல்லும்போது it talks about the different types of, இப்படி சொல்லிடலாம், all legal and illegal authorities that are all legal and illegal powers that are our work in this world today. See, சிலது வந்து லீகல், ஓகே, சிலது இல்லீகல். ஆனா இந்த ரெண்டுமே வல்லமைகள். they have power, they have some kind of a power. சோ இது ரெண்டுக்கு பின்னாடி இருந்து இவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. துரைத்தனங்கள் அதிகாரம் வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். மெடிக்கல் வேர்ல்டு அது ஒரு துரைத்தனம். அது எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு யோசிச்சு, அது ஒரு துரைத்தனம். ஓகே, ஏன்னா அதுல வந்து போத் குட் அண்ட் பேட் இருக்குல்ல. சோ இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பாடி வந்து பை டிஃபால்ட் அவங்களுக்கு பாடி ஏதோ ப்ராப்ளம் வந்து அவங்க ஏதோ ஆகுறாங்கன்னா ஒண்ணு. அதே இது வந்து இன்னைக்கு நிறைய இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, மெடிக்கல் வேர்ல்ட்ல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய போயிட்டு இருக்கு. தே ஆர் கிரியேட்டிங் பேஷன்ஸ் எப்படிலாம் சொல்றாங்க, அவங்களே உருவாக்குறாங்க, அவங்களே வந்து அப்புறம் புல்லட்ஸ் அண்ட் பேண்டேஜஸ் மாதிரி அவங்களே பண்றாங்க. இது இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஈவன் சில விஷயங்கள்ல இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்காவே வந்து மக்களே வந்து சீக்காயிடுறாங்க, இதாயிடுறாங்க, நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய துரைத்தனம். ஓகே, அப்ப வந்து கவர்மெண்டல் லாஸ், பேங்கிங் லாஸ், பினான்சியல் லாஸ், லாஸ்னா இழப்பு, லாஸ் இல்ல, லா சட்டங்கள். இப்படி நிறைய சட்டங்கள் அது இதுன்னு இப்படி நிறைய இருக்கு. இருந்து கொண்டு these things oppress and suppress a believer. ஆனா பவுல் வந்து இவைகள் நம்மளை அப்ரஸ் பண்றது சப்ரஸ் பண்றதை பத்தியே எழுதலைங்க. இங்க எதை பத்தி எழுதுறாருன்னா, இவைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறதுன்னு எழுதுறாரு. we are fighting against these things அப்படின்றது எழுதுறாரு. அப்படின்னா நான் திரும்ப அதை கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். he is not saying இவைகள் உங்களை தாக்கும், ஆகவே உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றது சொல்லல. இவைகள் ஆளுகையிலேயே இருக்கக்கூடாது அப்படின்ற டிஎன்ஏவோட நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை அவர் சொல்லுது. புரியுதா? See, the DNA that you got inside of you, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ, உங்கள் ஆவியிலிருந்து வந்திருக்கிற டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ எப்படிப்பட்டதா இருக்குன்னா உங்களை சிங்காசனத்தை நோக்கி பார்க்க வைக்கிறதா இருக்கிறது. உங்களை எப்பயுமே வந்து அந்த நார்தன் த்ரோன் நான் சொன்னேன்ல, நமக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சிங்காசனங்கள், அவைகளில் எப்படியாவது உட்காரணும் அப்படின்றதுக்கு உங்களுடைய ஆவி அப்படிப்பட்டதா இருக்கிறது. உங்கள் ஆவி தேவனிடமிருந்து வந்தது, அழியாத வித்தாகிய கர்த்தருடைய வார்த்தையினாலே வந்தது. சோ அந்த ஆவியிலிருந்து வர்ற டிஎன்ஏ வந்து it always pushes you towards that. So inevitably there will be war on industrial scale. அதுதான் பவுல், அதுதான் பவுல் சொன்னதான் நான் சொல்றேன், வேற விதத்துல சொல்றேன். war on an industrial scale is inevitable. அதாவது ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்து தவிர்க்கவே முடியாதுன்னு, அதனால எழுதிட்டார் யுத்தம் உண்டு.
ஆனா நம்ம இன்னைக்கு எங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், இது யுத்தம் பண்ணுது, அது யுத்தம் பண்ணுது. அப்படி இல்லப்பா, நீ யுத்தம் பண்ணணும். ஏன்னா நீ நீ யுத்தம் பண்ணணும் இல்ல, நீ பண்ணுவ. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவி அப்படிப்பட்டது. ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம், அதை சப்ரஸ் பண்ணலாம். அந்த ஆவி ஸ்பிரிட் அப்படியே ஆவியை அவித்து போடாதுங்க. பண்ணலாம். அப்ப அது பண்ண முடியுன்றனால தான் போட்டிருக்கேன். ஆவியை மொத்தமா அவித்து போடுறேன்னு என்ன தெரியுமா? இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் புறம் தள்ளிட்டு, இந்த அதிகாரம் ஆளுகையை பற்றி எல்லாம் யோசிக்காம, ஏதோ நம்ம வாழ்க்கை ஓடுது, அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் அப்படின்னு நம்ம போலாம். மன்னாவை சுத்திட்டு ஒரு குரூப் போன மாதிரி போலாம். அப்படிதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, unfortunately that's become the norm. That's become the rule rather than that being the exception. என்ன அர்த்தம்? எல்லாரும் வந்து அவங்க பிரச்சனைகள், தேவைகள், டே டு டே இஷ்யூஸ், சேலஞ்சஸ் இதை சமாளிக்கிறதுலே அவங்களுக்கு நேரம் போயிருக்கு. இதே ரொம்ப பெரிய காரியமா இருக்கு. இங்க நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்களும் இதற்கென்றே சர்வீஸ் பண்ற, கேட்டர் பண்ற ஊழியங்களா இருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளுக்கு எழுதுங்கள், உங்கள் போராட்டங்களுக்கு எழுதுங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு இதுக்கே ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசினா இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றுறது மாதிரி இருக்கு. இப்ப நான் இந்த காலம் எவ்வளவு நாள் எவ்வளவு பேசுறேன், எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட நிறைய பேர் போன் பண்றாங்க. போன் பண்ணி பிரதர், மெசேஜ் எல்லாம் அருமையா இருந்துச்சு. ஓகே, என்ன எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் போராட்டமா இருக்கு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. சி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் உங்களுக்கு மேலான வழியை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதிலும் மேலான வழியை அறிவிக்கிறேன் பவுல் சொல்றாரு. அது மாதிரி மேலான வழி, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், திஸ் should be the only வழி. I am talking about what we are called for. Just a minute, give me. Okay, so பவுல் அங்க சொல்லி இருக்கிறது போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் சொல்லி இருக்கிறது வந்து, we are set in a war against these things. We are called to overcome these things. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆட்டிடியூடுக்குள்ள வந்துட்டீங்கன்னா everyday you will prepare for war. Okay, everyday you will think war. A war to inherit, war to overcome. See, and the war strategies is totally different. It's not like a war which others do, where you're, see, this is the war of rest as far as your mind is concerned. Absolute rest. Okay, நிறைய பேருக்கு இது குழப்புது. வாரா இல்லையா, யுத்தம் முடியுதுன்றாங்க, முடியலையா, முடிச்சா. அது ரெண்டு டைமென்ஷன் இருக்கு. As far as your mind is concerned, the war is over. Meaning your mind no longer has to fight. இமோஷன்ஸ்ல, மைண்ட்ல ஐயோ என்ன பண்ண போறோம், அந்த இது முடிவுக்கு வருது. பட் யுவர் ஸ்பிரிட் இஸ் ஆக்டிவ்லி வேஜிங் வார்ஸ். There are two aspects. So நான் சொல்ற வார், இந்த வாருக்கு if we dedicate ourselves to prepare every day, and நான் சொல்றேன், you will be easily overcome your problems. Your problems will not threaten you. உங்க பிரச்சனைகளை நீங்க மேற்கொண்டுருவீங்க. நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம வந்து இந்த ஸ்பிரிட் வாருக்கு ரெடியாவே இல்லை. அதுதான் ப்ராப்ளம். நம்ம அதை பத்தி இது பண்ணவே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை தவற விட்டு விட்டார்கள். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ன்ற வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் எரர். அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள இறங்கல சரியா. அது இறங்காதனால, இறங்கியிருந்தா அந்த சர்ப்பம் வந்து பேசிச்சு பாத்தீங்களா, அது ஈக்குவல் மாதிரி பேசிருக்கவே மாட்டாங்க. அது வந்து பேசுச்சுல, நீங்க சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது, நல்லா இருப்பீங்க எல்லாம் சொல்லிச்சுல, அதுக்கு ஈக்குவலா அதை மதிச்சு இவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க.
தே would have இந்த ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஆடம் ஈவ் சைனீஸா இருந்தா வந்து ஆப்பிளுக்கு பதிலா ஸ்னேக்கை சாப்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க. They would take the authority and killed the serpent or chased that away. They didn't take the word God gave them seriously. They considered themselves equal citizens with the devil. God did not make them equal citizens with the devil. He made them superior. They had a throne. அவங்களுக்கு சிங்காசனம் இருந்தது. அவங்க அதுல உட்கார்ந்து டீல் பண்றதுக்கு பதிலா, அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எத்தனையோ பேர் கேட்கறாங்க, ஏன் ஆண்டவர் அந்த தோட்டத்துல பழத்தை வச்சாரு, ஏன் ஆண்டவர் அந்த தோட்டத்துல பழத்தை வச்சாரு கேட்கறாங்களே. எவனுமே என்ன கேட்கலாம், ஏன் ஆதாம் மேல அந்த பாம்பு ஒரே போடா மண்டையில போடலன்னு கேட்கல. That is the right question. God chose this method. See, God did not want Adam and Eve to live in a Satan-less world, enemy-less world. That's not the plan. பிரச்சனையே இல்லாத, பிசாசே இல்லாத ஒரு வேர்ல்ட்ல, பெர்ஃபெக்ட் வேர்ல்ட்ல கொண்டு வந்து வைக்கணும். அதுதான் இந்த நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒரு நாள்ல 1000 அரசாட்சி வரும், அதுல தீமையே இருக்காது பூமியில, அப்படின்றதே பிசாசோட உபதேசம். அப்படி ஒரு நாள் வரவே வராதுன்னு நான் சொல்லல. அதுக்கு இவங்க நினைக்கிற ரூட் கிடையாது. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு நாள் அப்படி கண்ணை மூடி அப்படி ஓபன் பண்ணனே அப்படியே மாறி வேற வேர்ல்ட் ஆயிடும். வா, வேர்ல்டே மாறிடுச்சுன்னு. அப்படி கிடையாது. ஏன்னா வெளிப்படுத்தும் விசேஷமா அப்படி இல்லையே. முடிவில் அப்படி வருது. ஏன்னா அது எண்டு. அது ஐ அக்ரி வித் எண்ட், பட் த ரூட் ஐ டோன்ட் அக்ரி. தட்ஸ் நாட் த ரூட். த ரூட் இஸ் த சர்ச் that operates in iron rod, with an iron rod that crushes nations with an iron rod. Authority coming out of the believer, authority coming out of the church that crushes nations like an iron rod. Revelation 12. That is the way forward. That is the way forward. நான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்ப இஸ் டூயிங் வெரி வெல் இன் த போல்ஸ் ரைட் நவ். இஃப் இட் கண்டினியூஸ் ஹி வில் பிகம் த நெக்ஸ்ட் பிரசிடென்ட் அகைன். அது மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று கேட்டாங்க, இப்ப நீங்க அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தீங்கன்னா நீங்க வந்து பழைய ஏற்கனவே இருந்த ஆட்கள்லாம் போடுவீங்களா, இல்ல புது ஆட்கள் போடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, சில பேர் போடுவேன், சில பேர் மாத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில ஆட்களை ஒன்னா கேட்டிருந்தாங்க. அதுல ஒருத்தர் பில் பார்னு ஒருத்தர் இருந்தார். பில் பார் வந்து அட்டர்னி ஜெனரல் அந்த டொனால்ட் ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ணது. ஸோ வந்து பில் பாரை திரும்ப போடுவீங்களான்னு கேட்கும்போது பில் பாரை பத்தி ஒன்று சொன்னார் ட்ரம்ப். பில் பார் வந்து என்ன சொன்னார்னா, பில் பார் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இவனுக்கு வந்து மிரட்டினானுங்க பில் பாரை. மிரட்டி வந்து உன்னை நாங்க இம்பீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே பில் பார் பயந்துட்டாரு. டொனால்ட் ட்ரம்ப் அப்படியே சொல்லிட்டு சொன்னார் அடுத்த லைன்ல, சி இப்படிலாம் பயப்படக்கூடாது. அவன் இப்படியாவது சொல்றான், அவன் அப்படிதான் சொல்லுவானுங்க. அவனுக்கு எப்படி தெரியாதா, இப்படிதான் சொல்லுவானுங்க. அவங்க சொன்னோடனே பயந்துரு, ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிலாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. யூ ஷுட் ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் அப்படின்னு யூஸ் டெல்லிங். நான் நினைச்சேன், இந்த ஆளு பைபிள் படிச்சிருக்காரு, படிச்சேன்னு சொல்றாரு, படிச்சாரா என்னன்னு தெரியல. ஆனா என்ன கிளாரிட்டியோட பேசுறாரு. ஏன்னா சொன்னாரு, இந்த மாதிரி பொசிஷன் நீங்க இருக்கும்போது இப்படிலாம் பண்ணாதான் செய்வான், அவன் மிரட்டுவான், அதெல்லாம் பார்த்து பயப்படலாமா, அதை போட்டு பயந்தா வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு நான் அதான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கவே கூடாது, தைரியமா இருக்கலாம் எடுத்துக்கணும். எனக்கு இமீடியட்டா கிடியன்ல தான் ஃபிளாஷ் ஆச்சு. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் கீழே மலை எழுந்து ஓடி போக கடவன். சோ பாத்தீங்கன்னா அந்த டொமினன்ட் அத்தாரிட்டி and taking it and standing firm, that is very much needed. We are called to do that, and not just we are called, we are equipped actually through the spirit. கொடுக்கப்பட்ட ஆவியினாலே அப்படி எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். இங்க அதான வருது, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அப்ப திராணி உள்ளவர்கள் ஆகும்படி இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா எதுலோ கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய. See, every defeat is regretful because we did not get defeated. Whatever defeat we had, we did not get defeated because there was no other option. We got defeated because of lack of revelation, lack of knowledge of what is already given to us. அதனாலதான் அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் டிஃபீட்டை பொறுத்தவரை. அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த தாட் ரொம்ப கம்ஃபர்டிங். we don't know why it happened, let's see எல்லாம் கர்த்தருடைய சித்தம் அப்படி சொல்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டிங். ஏன்னா வந்து அதுக்குள்ளுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கு, ஐயோ நமக்கு இது தெரிய மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. பட் கர்த்தர் நல்லவர், அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறவர். அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு ஆறுதல். அது மட்டும் இல்ல, நமக்கு இந்த வெளிச்சம் வர்றது வந்து நம்மளை இன்னும் அடுத்த யுத்தத்துக்கு நம்மளை ரெடி பண்ணுது. அதுவும் நம்முடைய யுத்தங்கள் எப்படிப்பட்ட யுத்தமா இருக்குன்னா, நாம் மேற்கொள்ளும் போது சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். ஓகே, சரி, கோ பேக் டு திஸ் துரைத்தனமான அதிகாரங்களை பேசிட்டு இருக்கேன்ல, மறுபடியும் போறேன்.
துரைத்தனங்கள் அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான துரைத்தனம் வந்து டைம். டெத் இஸ் அ பவர்ஃபுல் துரைத்தனம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தேவன் பூமிக்கு கொடுத்த ஆளுகை, ஆதாமு கொடுத்த ஆளுகை அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொள்ளல. அவன் நான் சொன்ன மாதிரி புரியவே இல்லை. வார்த்தை உள்ளுக்குள்ள போல சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகின்றது வார்த்தை அவனுக்குள்ள இல்ல. அதனாலதான் விழுந்து போனான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்து இருந்தால் நிலைத்து இருக்கல, போயிடுச்சு. அதனாலதான் பிசாசுக்கு டேபிள்ல ஈக்குவலா சேர் போட்டு உட்கார வச்சு காஃபி குடிக்கிறா டீ குடிக்கிறான்னு கேட்டுட்டு இருந்தேன். பிரச்சனை ஆயிடுச்சு. நீ யாரு, உன்னை யாரு உள்ள விட்டான்னு கேட்காம நீ எப்படி உள்ள வந்த, உனக்கு தோட்டத்துக்குள்ள பெர்மிஷன் இருக்கா, காடை காட்டு அப்படின்லாம் கேட்காம டீ கொடுத்ததுதான் பிரச்சனை. அவனுக்கு அந்த அந்த ஆளுகையின் வார்த்தை ஆதாமுக்குள்ள இல்ல. அப்ப யார் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சது? அந்த ஆளுகைன்னு ஒரு த்ரோன் கொடுத்தாரு இல்லைங்க, அதுல யாரு போய் உட்கார்ந்தது? நான் சொல்றேன்ல, எப்பயுமே பிசாசு நேரடியா உட்காராது. அதுக்கு அறிவு இருக்கு. அது வந்து உட்காராது. அது எதையாவது வைக்கும். அது பப்பட்டு கொண்டு வந்து வைக்கும். அப்படி பூமியை ஆள்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மரணம். ரோமர் 5:17 பவுல் இது எழுதுகிறார். டெத் reigned as a king அப்படின்னு சொல்லி. I think KJV NKJV அப்படியே வந்திருக்கு டிரான்ஸ்லேஷன்ல. ஓகே, டெத் reigned as a king அப்படின்னு சொல்லி. எனக்கு இப்படி இங்கிலீஷ்ல இப்படி வந்திருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் முதல்ல அந்த வெர்ஷன் படிக்கல. ஜான்ஜி லேக் மெசேஜ்ல தான் நானே கேட்டேன். ஃபர்ஸ்ட் இதை கேட்டேன் இப்படி பேசுறது. அவருமே பார்த்தா அப்படிதான் இருக்கு. டெத் reigned as a king. அதனாலதான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்னு அதனாலதான் வருது. ஏன்னா சத்துருவை மரணத்தை பரிகரிக்காவிட்டால் ஆளுகை திருப்பப்படவில்லை என்று அர்த்தம். முழு ஆளுகை எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று அர்த்தம். அதனாலதான் நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நம்ம இறங்கணும் சப்ஜெக்ட்ல. அது எங்க போய் முடியுதுன்னா மரணத்தை மேற்கொள்றது போய் முடியுது. அதனாலதான் வந்து ஒரு நாளிலே இயேசு வருவார், அன்றைக்கு மரணம் மேற்கொள்ளப்படும்ன்ற டாக்டரினை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவறானது. நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று ஒரு பாஸ்டர் கேட்டார். பெரிய பாஸ்டர் என்ன கூட்டு கேட்டாரு, பிரதர் இந்த இம்மார்டாலிட்டி பேசுறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து சொன்னேன், பிரதர் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள நான் போல, இது ரைட்டா தப்பா அதெல்லாம் விட்டுருவோம். பட் ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது. பைபிள்ல ஒருத்தன் வந்து ஆதாமுக்கு 7ஆம் தலைமையான ஏனோக்கு வந்து மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னா he overcame death. Death could not even come near him. He lived like that. அப்படி வாழ்ந்தான் ஒருத்தனை பத்தி போட்டிருக்கு. அவன் எப்படி இப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே என்று சொல்லுகிறது. சோ எனக்கு என்ன தெரியுதுன்னா, விசுவாசம் வளர 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 அதுல பெருக 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 அந்த இடத்துக்கு நம்ம போவோம்னு தெரியுது. சோ அதுதான் தேவை தவிர இது ரைட்டா தப்பான ஆர்கியூ பண்ண வேணாம். நீங்க அதை விட்டுட்டு ஏனோக்கு ஒரு மாடலா வச்சு அவன் அளவுக்கு விசுவாசத்துல வளரணும் அப்படின்னு போவோம். இல்லைன்னா இயேசு மாடல் போனீங்கன்னா, இயேசு மரித்தார், மரித்து உயிரோடே எழுப்பி விட்டார். இயேசுவின் விசுவாசம் அவரை மரணத்திலிருந்து எழுப்பி விட்டது. இது 2 மாடல் இருக்கு. ஏதாவது ஒரு மாடல் நீங்க எடுத்துக்கோங்க, எடுத்து அதை போங்க பண்ணுங்க. சரி, சோ இதெல்லாம் துரைத்தனங்கள். மரணம் ஒரு துரைத்தனம், காலம் ஒரு துரைத்தனம். இதெல்லாம் பாருங்க, நம்ம வந்து என்ன நினைப்போம், இதெல்லாம் இன்னெவிட்டபிள் அப்படிதான் சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கதான் அந்தகார லோகாதிபதிகள் உட்கார்ந்துருக்கு. Deceptive doctrines need not be ones that are preached in this earth, preached in the churches. Deceptive doctrines are also the common beliefs circulating in this earth, in the world, in the culture. கலாச்சாரங்களிலே, நாடுகளிலே, தேசங்களிலே பொதுவாய் நீங்கள் கேட்கிற காரியங்கள் எல்லாரும் அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான், இதுதான் இவ்வளவுதான் பேசிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். These are deceptive doctrines that indirectly help the devil rule the world. So பவுல் சொல்றாரு, இவைகளோட நமக்கு யுத்தம் இருக்கு அப்படின்னா, நீங்க ரட்சிப்புன்னு சைன் பண்ணும் போதே அந்த ரட்சிப்புன்ற அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, மீட்பு அப்படின்ற ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட்ல தேவன் வைத்திருக்கிற ஒரு முக்கியமான காரியம் இவைகளை எல்லாம் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வது. ஆதியாகமம் 1ல சொல்லப்பட்ட கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்றதுல இவைகள் எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டு ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஓகே, சோ இதை நான் படிச்சுட்டு ஏன் வந்து நான் வந்து ஒரு 2-3 வசனம் லேட் ஆனவங்களுக்கு தெரியாது, வந்தவங்க அனுப்பிச்சிருப்பீங்க. சிம்சோன் கண்களை பிடுங்கி அப்படின்ற வசனத்தை வார்த்தேன். சீதைக்கிய ராஜாவின் கண்களை குருடாக்கி அப்படின்னு ஒரு வசனத்தை வார்த்தேன். ஏன் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் எடுத்து ஏன் அந்த சொன்னேன் அப்படின்னா, இங்க இருக்கிறவங்கள பாருங்க யாருன்னு. ஒண்ணு சிம்சோன், இன்னொன்னு சிதைக்கியான்றவன் தாவீதின் வம்சத்துல வந்த கடைசி ராஜா, யூதாவை ஆண்ட கடைசி ராஜா, தாவீதின் வம்சத்துல வந்த. ஓகே, சோ இவங்க 2 பேர் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க 2 பேருக்கும் காமனா என்ன நடக்குது? ஒரே விஷயம்,
ஓகே, சோ 2 பேர், ஒன்னு வந்து சிம்சோன், இன்னொன்னு வந்து சிதேக்கியா. 2 ராஜா பத்தி, சாரி ராஜா இல்ல, சிம்சோன் வந்து ஆமா ஏற்கனவே ராஜா மாதிரி தான் இருந்தான், நியாயாதிபதி, ஜட்ஜ். இவன் வந்து ஒரு ராஜா. இந்த கண்களை பிடிங்கிட்டது ஏன் நான் அதை ஹைலைட் பண்ணி அதை படிக்க சொன்னேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் ஓகே என்ன பண்ணுதுன்னு சொன்னேன், அறியாமை என்னும் இருளிலே வைத்திருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நம்ம பார்த்தோம். என்ன வசனம்? உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. சோ அப்பனா என்ன என்ன இது 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 எதை குறிக்கிறது? சிம்சோனுடைய கண்களை பிடுங்கின்றதும் சீதேக்கியா ராஜாவின் கண்களை கூட்டாக்கின்றது என்ன காட்டுது? ஓகே, அங்க பெலிஸ்தர் பண்ணா, இங்க பாபிலோன் பண்ணுச்சு. என்ன நடக்கிறது அப்படின்னா, these things, these demonic doctrines, okay, are after your revelation, which is your eyes. ஓகே, இயேசு சொன்னார் வசனத்தை வந்து பறவைகள் வந்து தூக்கிட்டு போயிருதுன்றத, பொல்லாங்கன் வசனத்தை, ராஜ்யத்தின் வசனத்தை திருடிட்டு போயிடுறாங்க. சோ ரெவலேஷன், இங்க இருக்கிறதுல ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வில் சே, நீங்க எல்லாருமே சொல்ல முடியும் எனக்கு நிறைய வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். ஆனா கொடுத்த எல்லா வெளிப்பாடும் ஏன் வந்து ரிசல்ட்டா மாறல? ஏன் மாறலன்னா அவைகள் திருடப்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்கு கண்களை பிடுங்கிறதுனா இந்த அர்த்தத்துல வருது. ரெவலேஷன் இஸ் பீங் ஸ்டோலன். ரெவலேஷன் ஆஃப் தி கிங்டம் கெட்ஸ் ஸ்டோலன். ஏன்னா அதுக்குதான் பாத்தீங்கன்னா இங்க அதுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்தகார லோகாதிபதிகள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனா நேரடியா அதுங்க வேலை பார்க்காது. அந்தகார லோகாதிபதிகள் ஸ்டாண்ட் அலோனா ஒர்க் பண்ணாது. அதுங்க எப்படி ஒர்க் பண்ணும்னா, துரைத்தனங்கள் அதிகாரங்களை வச்சுதான் ஒர்க் பண்ணும். என்ன, நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்களுக்கு ஹெல்த் நல்லா ஆகணும்னு ஜெபம் பண்றீங்க, நல்லாவே ஆகல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் போகுது. ஃபைனான்சஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னு ஜெபம் பண்றீங்க, இம்ப்ரூவே ஆகல, அந்த விசா கிடைக்கணும்ன்றீங்க, விசாவே வரமாட்டேங்குது, விசால வீ கூட வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒன்னொன்னா போட்டு போங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எடுத்துக்கோங்க, இந்த கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, யூ நேம் இட், எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுலையுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கேட்டா ஒரு காட், ஆண்டவர், பிசாசு அப்படின்ற வார்த்தைகள் வராத ரீசன்ஸா இருக்கும். பார்த்தேன், கவர்மெண்ட் இப்படி போட்டிருக்கான், இங்க இந்த கவர்மெண்ட் இப்படி லா போட்டிருக்குன்றதுல ஆண்டவர் வராரா? வரமாட்டாரு. பிசாசுன்ற வார்த்தை வருமா? வராது. இதெல்லாம் வராது. செக்யூலர் ரீசன்ஸா உங்க கண்ணுக்கு தெரியும். இது ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சு, அந்த ரூல் இப்படி வந்து இப்படி வந்து அப்படி வந்து இப்படி ஆயிடுச்சு, இவன் இப்படி வந்தா அதுக்கு இந்த காரணம் இந்த காரணம், இப்படி உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வேற வேற காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பேசிக்கலா சொல்ல போனா உங்களுக்கு சம்டைம்ஸ் தோண ஆரம்பிக்கும், நான் இப்படி விசுவாசிக்கிறது இப்படி பேசுறதா பைத்திய மாதிரி இருக்கு போல தோணும் உங்களுக்கு. உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட, நீ சொல்றீங்க இந்த மாதிரி வசனம் பைபிள் அப்படிலாம், உலகம் இதெல்லாம் செல்லாம் ஆகாது பிரதர். வேர்ல்டுல போனீங்கன்னா உங்க பிரச்சனைகளே வேற, அங்க இருக்கிற இஷ்யூஸே வேற, அங்க இருக்கிற இதுவே வேற, எல்லாமே வேற. அது வேற இது வேற, இது ஒரு ட்ராக் அது ஒரு ட்ராக். அந்தகார லோகாதிபதிகளுடைய வேலை, அவைகள் இது இதைதான் செய்ய வைக்கும். பணத்துக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும். ஏன்னா சத்துல நேரடியா சொல்லாது. எப்படி சொல்லுனா, நீங்க விசுவாசிட்டு அறிக்கை செஞ்சுட்டு ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒண்ணு நடக்கணும்னு. அங்க போனா அங்க அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா நடக்கிறது மட்டும் இல்ல, அவங்க சம்பந்தமே இல்லாத அதாவது ஐம் டாக்கிங் அபௌட் நான் ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் அங்க நீங்க கேட்பீங்க காதால. ஓகே, அதாவது என்ன கேட்க மாட்டீங்கன்னா, ஒரு ஃபைல் மூவ் ஆகணும், ஒரு ஆஃபீஸ்ல போய் நிக்கிறீங்கன்னா அவன் வந்து சாரி யுவர் ஃபெய்த் லெவல் இஸ் லோ, சோ தட்ஸ் வை தி ஃபைல் ஒன் மூணு அவன் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவானா, இந்த பேப்பர் இல்ல, இல்ல இதை என்னால செய்ய முடியாது, அதுக்கு காரணம் என்னன்னா இப்படி ஒரு ரூல் இருக்கு, இப்படி ஒரு லா இருக்கு, இப்படி இது இருக்கு அது இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் தெரியல, ஆலமரம் கிடைக்கல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவான். இது வந்து அவன் என்ன சொல்ல மாட்டான்னா, இது ஒரு பிசாசின் சோதனை தான், கவலைப்படாதீங்க, நீங்க நிச்சயமா மேற்கொள்வீர்கள் சொல்ல மாட்டான். இந்த லாங்குவேஜ் வராது, வேற லாங்குவேஜ் வரும். வந்த உடனே இந்த அந்தகார லோகாதிபதிகள் உங்களுக்கு பேசும், நான் பாத்தியா நான் அப்பவே சொன்னேன், இதுக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரி நீ இப்படி ஜெபம் பண்றதுனால அது நடக்கும். இது நடக்கணும்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, பல காரியங்கள் இருக்கு, பல விஷயங்கள் கைகூடி வந்தால் நடக்கும். இதுக்கு அதுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. இதுதான் உங்களை இருள்ல வைக்கிறதுக்கான முயற்சி, அறியாமை. ஏன்னா உலகம் இந்த இருள்ல ஏற்கனவே இருக்கு, அதே இருளுக்குள்ள உங்களே கொண்டு போறதுக்குதான் இந்த முயற்சிகள் நடக்கிறது. சரியா? சோ துரைத்தனங்கள் அதிகாரங்கள் மூலமா தான் இவைகள் வேலை பார்க்குது. துரைத்தனம், அதனாலதான் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் முக்கியமான டாபிக். மற்ற ரெண்டு கூட அதை நீங்க அவ்வளவா தெரிஞ்சுக்கிறது பரவாயில்ல.
ஆனா நம்ம சர்ச் வந்து இது 3 டாபிக் விட்டுட்டு கடைசி டாபிக் கூட தான் போராடிக்கிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் வானமண்டலத்தின் பொல்லாதாவிகள், வானமண்டலத்தின் பொல்லாதாவிகள். வானமண்டலத்தின் பொல்லாதாவி நேரம் உங்க கூட சண்டைக்கு வராது. ஓகே, அதுக்கு நேரம் நான் தான் வானமண்டலத்தின் பொல்லாதாவி, நான் உங்க வீட்டுக்கு வந்து வாரம் 2 பேரும் சண்டை போடுவோம் அப்படின்னு வராது. அது வந்து துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு பின்னாடி இருந்துதான் எப்பயுமே செயல்பட்டு கொண்டிருக்கும். இயேசுவை பிசாசு நேரடியா கைது செஞ்சானா, இல்லனா பொந்திய பிலாத்து, ஏரோது என்கிற 2 ஆளுமைகளை வைத்து செய்தானா? ஏரோதை பேதுருவை ஏரோது ஜெயில போட்டானா, பிசாசு போட்டான்? பிசாசு போடல, பிசாசு போட மாட்டான். அதனாலதான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல மிருகம் அப்படின்லாம் வருது. இப்படி ஒரு மிருகம் வந்துச்சு, அப்புறம் இன்னொரு ஒரு மிருகம் வந்துச்சு. அப்ப அந்த மிருகம்னா என்ன அப்படின்னா, நம்ம எதையாவது போட்டு கம்ப்யூட்டரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு குழப்பக்கூடாது. மிருகம்னா என்னன்னு பைபிள்லயே போய் தேடணும். தேடினா தானியல்ல வருது. மிருகங்கள், ஒவ்வொரு மிருகம் பார்த்தேன் அப்படின்னா, ஒவ்வொரு மிருகமும் வெவ்வேறு அரசாங்கங்கள். These are different dominions, different governments, different kings. Persian kingdom. அந்த காலத்துல இருந்து அந்த ஒவ்வொன்னே ஒரு மிருகமா பார்க்க. அப்ப இன்னைக்கு ஒரு மிருகம் வந்து நான் 1000 வருஷம் இருப்பேன்னு சொல்லிச்சுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, அது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும், இவங்க இருக்கக்கூடாது, இந்த மாற்றங்கள் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் நம்முடைய பாதுகாப்புக்காக கிடையாது. அப்படிக்காக இல்லை. சில பேர் நினைக்கிற மாதிரி ஐயா நமக்கு பாதுகாப்பு வேணும், கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, ஒரே உத்தரவமாக இருக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஸ்பிரிட்டை தான் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும். இது எந்த ஸ்பிரிட் இருந்து வருது, எந்த ஸ்பிரிட் இதுக்கு பின்னாடி இருக்கு, அந்த ஸ்பிரிட்டுக்கும் எனக்கும் வாய்க்கா தகராறு இருக்கா இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மொர்தேகாய் நிறைய பேரு பெரிய ஹிஸ்டரியே போய் படிச்சு என்னெல்லாமோ பண்ணி, ஆமான் வந்து ஆன்டி செமிட்டிக்காகவும் அவன் வந்து யூதர்களை கொல்லணும்னு வெறி கொண்டு இருந்தானா, ஆகாகுடைய சந்ததியில வந்தான் அப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆகாகோட சந்ததியா அவன் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆகாகுன்றது ஒரு அமலேக் கிங், பழைய கிங், அவனோட சந்ததியா இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கலா அவன் ட்ரூவா இருக்கலாம். பட் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அங்க பிரச்சனையை தூண்டி விட்டது ஆமான் கிடையாது, மொர்தேகாய். ஏன்னா அவன் தான் வேணுக்குனே குனிய மாட்டேன்னு சொன்னான். உனக்கு முன்னாடிலாம் குனிய முடியாதுன்னு சொன்னான். அதுலதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆமானுக்கு அதெல்லாம் கோவந்துச்சு. அன்னைக்கு மட்டும் மொர்தேகாய் குனிஞ்சிருந்தானா பிரச்சனையே வந்திருக்காதே. ஆமான் முன்னாடி குனிஞ்சு போயிருந்தானா பிரச்சனையே வந்திருக்காதே. புரியுதா? சோ பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டது வந்து மொர்தேகாயின் ஆவி, ஆமானின் ஆவி கிடையாது. ஏன்னா மொர்தேகாயின் ஆவி அவன் தேவனோட உடன்படிக்கையில் இருந்தபடி, அல்லது தேவனிடத்துல வந்த ஆவி. ஓகே, அந்த ஆவி பாத்தீங்கன்னா எதை கண்டுபிடிச்சிருச்சு? ஆமானின் ஆவியை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டு உனையெல்லாம் நான் இது விட முடியாது, உனக்கெல்லாம் நான் பண்ணிய முடியாது, சாரி அப்படின்னு எதிர்த்து நிக்குது. ஸ்பிரிட் started a war against that spirit. சோ அப்படிதான் நம்மளும் பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி இது என்ன ஆவியில இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, பேசிக்கலி ஆளுகையில் இருக்க வேண்டியது தாவீதின் சந்ததி. அதுதான் அந்த ஒரு டைம்ல நடக்குது. அத்தாலியால் வந்து ராணி ஆகிறா, ராணி ஆகி உட்கார்ந்துருக்கா. இப்ப பிரதான ஆசாரியனாகிய யோய்தா வந்து கூப்பிட்டு வச்சு சொல்றான், ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். இவன் யாரு இப்படின்னு சொல்றது? இந்த யார் இந்த மூளை? ஹூ இஸ் அத்தாலியா? யார் இந்த அத்தாலியால்? இவள் எப்படி இப்படி சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்டது யாரு? பிரதான ஆசாரியனாகிய யோய்தா. அந்த மாதிரிதான் நாம் பார்க்க வேண்டும் சொல்றேன். சோ இந்த ஆட்டிடியூட் ஏன் முக்கியம்னா, ஒவ்வொரு துறைத்தனமும் அதிகாரமும் இந்த பூமியிலே செயல்படும் போது இதை வந்து ஃப்ரீயா விட்டுட்டு போக கூடாது. ஒருவேளை நீங்க அப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்கள் திருடப்பட்டு விட்டதுன்ற அர்த்தம். ரைஸ் ஹேவ் பீன் ஸ்டோலன். ஓகே, நான் ஒரு நாள் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணா வார்த்தையை கொடுக்குறீங்களே, ஏன் ஃபர்ஸ்ட் வார்த்தையை கொடுக்குறீங்க? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது ஏன்னா திருடப்பட்டது வார்த்தை தானே, அதனாலதான் முதல்ல வார்த்தையை கொடுக்குறேன்னு. சத்ருவானவன் வந்து வசனத்தை திருடிட்டு போயிறான், கரெக்டா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் வசனத்தை கொடுக்கு. நிறைய பேருக்கு இது புரியுறது இல்லை. வசனம் வருது பிரதர், ஆனா இன்னும் ரிசல்ட் வரல. இன்னும் அந்த வசனத்தை எடுத்து இருதயத்துல போடு, விசுவாசி, அந்த வசனத்தை விட்டுறாத, புடிச்சுக்கோ, வரும் 30, 60, 100 பலன் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த 2 மினிட் நூடுல்ஸ் மாதிரி, இந்த இவர்கிட்ட போனேன், ஐயா ஜோம் பண்ணாரு சரியாயிடுச்சு அப்படின்ற அப்ரோச் வந்து கரெக்டான அப்ரோச் கிடையாது. ஐயா ஜோம் பண்ணாரு நல்லது, ஐயா எந்த வார்த்தை கொடுத்தாரு உங்களுக்கு, ஐயா மூலமா என்ன வார்த்தை உங்களுக்கு வந்தது, அதுதான் முக்கியம். ஐ எம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் ப்ராஃபெட்டிக் வேர்ட். ஓகே, தீர்க்க தரிசன வார்த்தையை பத்தியே சொல்ல, வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன், வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன்.
See, prophetic word வந்து உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன இதாக போகுதுன்னு ஒரு ஐடியா கொடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா the word function makes you function as a person who has dominion authority. அதிகாரம் ஆளுகை உள்ளவர்களாய் உங்களை செயல்பட வைக்கிறது வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்கு தினமுமே தேவை. தீர்க்க தரிசன வார்த்தை என்னைக்கா ஒரு நாள் வந்தா பரவாயில்ல, ஆனா இந்த வார்த்தை இல்லைன்னா ஓடாது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் செழிப்பான் இல்ல பிழைப்பான். சோ தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சா இன்னைக்கு? அதான் முக்கியம். தீர்க்க தரிசன வார்த்தை வர்ற போறட்டும், ரொம்ப நல்லது. ஆனா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் அதி முக்கியம். இப்ப நிறைய பேர் எனக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ப்ராஃபிட்டிக் செஷன் நீங்க சொன்னீங்க இன்னும் பண்ணலன்னு. பண்றேன், பண்ண மாட்டேன்னு சொல்லல, கண்டிப்பா பண்றேன். ஐ ஒன்லி விஷ் அண்ட் ப்ரே. நீங்க என்கிட்ட கேட்க நான் சொன்னேன், நான் தான் உங்களுக்கு கேட்க சொன்னேன். தப்பா நான் யாரையும் தப்பா சொல்லல, கரெக்ட். நீங்க நான் தான் ரிமைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ரிமைண்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. யூ கேன் கண்டினியூ டூயிங் தட். ஆஸ் ஐ கெட் டைம் ஐ வில் ஃபினிஷ் ஒன் பை ஒன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த என்கிட்ட நீங்க எனக்கு அனுப்புற மெசேஜோட அதிக அளவு யூ நீட் டு சிட் வித் காட் டு ஹியர் த வேர்ட் எவ்ரி டே. Not prophetic word from God, the word. புரியுதா? நான் டிஃபரன்ஸ் புரியுதா? ப்ராஃபட்டிக் வேர்ட்னா தீர்க்கதரிசன வார்த்தை. வார்த்தைனா நீங்க உட்கொள்ள வேண்டியது. அது தினந்தோறும் அது உங்களுக்கு வந்தாதான் நீங்க ஃபங்க்ஷன் ஆக முடியும். இல்லையே நாங்களா சாப்பிடாம நல்லா தானே இருக்கோம். இல்ல, நல்லா இல்ல. ஆளுகையில் இருக்கிறீங்களா? Are you in dominion? துரைத்தனங்களும் அதிகாரமும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா? இல்ல அது உங்க தலையில உட்கார்ந்துருக்கா? தலையில உட்கார்ந்துருக்குன்னா இன்னும் வார்த்தை தேவை, அதிகமான வார்த்தை தேவை. You need to hear more. You need to hear more. Receive more. You need to receive more. Hear more. ஓகே. சோ இந்த துரைத்தனங்கள் அதிகாரம் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இது ஒரு வேலை பார்க்குது. வேலை எதுக்கு பார்க்குதுன்னா, கண்களை குருடாக்க வேண்டும் என்பதுதான் முயற்சி. ஓகே. சோ இப்ப அந்த இந்த வசனம் மட்டும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 6 வாசிங்க. 2 ராஜாக்கள் 6 6 அதுல ஒரு வசனம் சொன்னேன்ல, 15வது வருஷம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். சிம்சோன் கண்ணை பிடிங்கிட்டு போனாங்க. சீதைக்கிய ராஜா கண்ணை வந்து குருடாக்குனாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அவங்க கண்ணை தேடவும் முடியாது, குருடாக்க முடியாது. ஏனென்றால் உங்கள் ஆவியின் கண்கள், அது உங்களுடைய ஆவியின் கண்கள். These are eyes of your spirit man. Your spirit man is a no-go area for the devil. பிசாசு என்ன நினைச்சாலும் உங்க ஆவி மனிதனை அண்ட முடியாது, நெருங்க முடியாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா, உனக்கு கண்ணே இல்லைன்னு நம்ப வைப்பான். உன்னால பார்க்க முடியாது. இப்ப இங்க என்ன நடக்குது? எலிசாவின் வேலைக்காரனுக்கு கண்ணு தெரியல, எலிசாக்கு கண்ணு தெரியுது. எலிசாக்கு தெரியுது, தன்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் மலையை சூழ இருக்கிறது தெரியுது. அப்படி இருக்கிறதுனால அவன் வந்து அசால்ட்டா உட்கார்ந்திருக்கான். ஓகே. ஆனா வேலைக்காரனுக்கு தெரியல, அவனுக்கு அந்த கண் இல்லை, அதனால தெரியல. ஏன் டிஃபரன்ஸ் அப்படின்னா, வேலைக்காரனுக்கு ஆவி அருளப்படவில்லை, எலிசாவின் மேல் தேவ ஆவி இருந்தது. இன்ஃபேக்ட் எலியாவின் ஆவி ரெட்டிப்பாய் பெற்றிருந்தான், அது தேவனிடம் அனுப்பப்பட்ட ஆவி. அந்த ஆவி இருந்ததுனால அவன் பார்த்தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கண்கள் மிகவும் தெளிவா இருக்கிறது, பிரகாசமா இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது, உங்களுக்கு ஆவியின் கண்கள் இருக்கிறது. So only thing the devil does is makes you believe that you don't have such eyes, you cannot see. நீ முன்னாடி பார்த்ததே இல்லை, நீ பார்க்க மாட்ட, இல்ல முன்னாடி பார்த்த இப்ப பார்க்க முடியாது, அதெல்லாம் உனக்கு வராது, அவருக்கு வரும், இல்ல இவருக்கு வரும், அந்த ஐயாவுக்கு வரும், உனக்கு வராது அப்படின்னு சொல்லி 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 ஒரு பொய். அந்த அந்தகாரத்தின் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அப்படிப்பட்ட ஒரு டாக்டரின் உட்கார்ந்துருக்கு. ஓகே. அது என்ன பண்ணி வச்சிருக்குன்னா,
உனக்கு கண்ணு கிடையாது, உனக்கு கண்ணு கிடையாது. ஆனா உங்களுக்கு சொல்லவா, உங்களுக்கு ஆவியின் கண்கள் இருக்கின்றது எப்படி நம்ம கண்டுபிடிப்பீங்க? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து தியானியுங்கள், கண்கள் திறக்கும். அப்படின்னா என்ன? உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்குன்னு சொல்லி. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்து வார்த்தையை கண்டுபிடிப்பீர்கள், வார்த்தையை பார்ப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே பிரகாசமாக ஆரம்பிக்கும். Instructions will come, wisdom will start coming. That will slowly and surely take you towards the victory that you need. That will take you slowly and surely, but definitely towards the place of victory, towards not just the place of victory, towards the northern throne for which you are anointed. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற உன்னதங்களே அவரோட உட்காரும்படி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு நேராய் உங்களை நடத்த ஆகும். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் மேல் நீங்கள் ஆளுகை செலுத்துவீர்கள். துரைத்தனங்கள் அதிகாரங்களும் உங்களுக்கு முன்பாக அவைகள் உங்களுக்கு முன்பாக பணிய வேண்டும். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உங்களுக்கு முன்பாக கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்பட்டு ஆக வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Okay, see, I don't think I'll be able to finish it today. I've just started this topic. I will continue next week. தொடர்ந்து பார்க்கலாம் இதை பத்தி. It's such an important thing about இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள். ஏன்னா நீங்க உங்களுக்கு இருக்கிற நீங்க எந்த பிரச்சனையும் சொல்லுங்களேன், சுத்தி முத்தி இதுக்குள்ளதான் வரும். அண்ட் ஆன்சரும் நமக்குள்ளதான் இருக்கு, நம்முடைய ஆவியில் இருக்கிறது. ஆவியின் கண்கள் திறந்தால் இவைகள் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறதை நாம் பார்ப்போம். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் மேல். Okay, we can speak to non-living things and they will obey. We will speak to non-living things and they will obey. Okay, சரி, நம்ம தொடர்வோம் இதை நெக்ஸ்ட் மீட்டிங், சண்டே மீட்டிங்ல. I'll continue this. Shall we pray? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Ora planta rent raider rokudur bent reader ra. Ora brankandira varayank hadaru hon to reader handere branta reader ra. Crederian crederio cronto render embarraccadere berian ganderian canto rodorubro. Bradero contra rigidare brante rigida rancon tutor but over hanteri. Orribedere a cantara hadaro conture bedere brancandira bara. Hallelujah. Hallelujah. Reader barayan conture barrio kindira ba. அண்டவென்ற அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினதற்காக ஸ்தோத்திரம். மறைக்கப்பட்டிருந்தவைகள், எங்கள் கண்களுக்கு தெரியாதிருந்தவைகளை நீ விளக்கி காட்ட முடியாது. ஸ்தோத்திரம். அன்று இந்த நேரத்தில் சொல்லுகிறீர், மோசேயை சமுத்திரத்தை பார்த்து கையை நீட்டும்படி சொன்னீர். Will anybody talk to a sea? Will anybody talk to a mountain? மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன லைனை பாருங்க, உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. How can somebody just raise their hand and divide the sea? Your spirit can, because God's spirit can. Your spirit also can. He's talking to your spirit, not your mind. I call forth for the fiery anointing of God. I call forth for the fiery anointing of God to seal this word. To seal this word. எல்லா சந்தேகங்களும் பயங்களும் விலகும்படியாய். ஹல்லேலூயா. பயப்படாமல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவான் கையிலுள்ள அம்புகளை போல இருக்கிற குமாரன். ஹல்லேலூயா. ஒலிவ வாசலே சத்ருவை நோக்கி சத்ருவினிடத்தில் தைரியமாய் பேசுகிறவர்கள். அன்றவர் இந்த நாட்களிலே எழும்புவார்களா? ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எழும்புவார்களா? Let them talk boldly to their mountains. Let them talk boldly to their mountains and let their mountains disintegrate and disappear. Let their mountains disintegrate and disappear. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சரி, நீங்க நான் பேசுனதுனால I want to pray for people concerning
the governmental laws. ஓகே, எவ்ரிபடி எதுவும் சொல்ல வேணான்ற, அப்படி உங்களுக்கு இருந்தா இந்நேரம் மைண்ட்ல அதை கொண்டு வாங்க. கவர்மெண்ட் விஷயமா, லா விஷயமா, விசா ப்ராப்ளம், வாட்எவர் இது, இல்ல மெடிக்கல் பிரின்சிபாலிட்டிஸ். ஓகே, மெடிக்கல் பிரின்சிபாலிட்டிஸ் விஷயங்கள், ரிப்போர்ட்ஸ் ஆர் நெகட்டிவ், இது சரியில்லை, அது சரியில்லை, வாட்எவர், அந்த மாதிரி காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு சவால்கள் இருக்கு, கடன், ஃபினான்ஷியல், இதெல்லாம் இருந்தா right now we are going to speak to those mountains. இந்த இவைகளை பார்த்து நாம் பேச போகிறோம். துறைத்தனங்கள், அதிகாரங்களை பார்த்து நாம் பேச போகிறோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல ரீசன்ஸ் இருக்கலாம். we are going to speak against these things. சத்தமாலாம் யாரும் சொல்ல தேவையில்லை. நீங்க உங்க இருக்கிற இடங்கள் மியூட்லயே பேசுங்க, பிரச்சனை இல்லை. சத்தமான மீனிங் அன்மியூட் பண்ணணும் தேவையில்லைன்ற. சத்தமா பேசுறது அது உங்க விருப்பம், நீங்க எப்படினாலும் பேசிக்கோங்க. அன்மியூட் பண்ண வேணாம், பட் ஸ்பீக். ஓகே, in the name of Jesus we come into agreement. Speak against every principality that is looking at us and telling this will not happen. We will no longer tolerate. We will no longer tolerate these things. Hallelujah. Hallelujah. We'll rebuke these works of darkness. Hallelujah. அந்தரங்க கிரியைகளை, அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளும். Thank you, Lord. Thank you. Thank you, Lord. நீர் எங்களை அழைத்தது முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியாய், முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியாய். கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கொடுத்தேன் என்று சொல்லி, கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கொடுத்தேன் என்று சொல்லி, எவனோட இடமா இருந்தாலும் பரவாயில்ல, கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கொடுத்தேன். பிகாஸ் பூமியும் நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. Doesn't really matter whose it is or to whom it belongs. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் the righteous anger, let it flare up inside of us. Thank you, Lord. Thank you, Lord. Righteous anger leads us to inheritance. Righteous anger leads us towards inheritance. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அன்றவரே, உயிர்த்தெழுந்த போது ராயனுடைய முத்திரை உடைத்தெறிந்து, you broke the seal of Caesar and you rose again from the dead. Same way, Lord. Hallelujah. எந்த துரைத்தனும் அதிகாரம் இவங்க மேல ஒரு சீல் குத்தி, ஒரு முத்திரை குத்தி, உனக்கு நீ இந்த வியாதி, நீ இப்படிதான் இருப்ப, வாழ்நாள்லாம் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லுதோ, உனக்கு பொருளாதாரத்துல, பைனான்ஸ்ல முன்னேறவே மாட்டேன், இப்படிதான் இருப்பேன்னு சொல்லுதோ, அந்த முத்திரைகள் இயேசுவின் நாமத்திலே உடையும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் ஒரு பெரிய விடுதலையின் மாதமா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேக முத்திரைகள் உடைவதா, ஜெயங்கள் உண்டாவதா, ஜெயங்கள் உண்டாவதா, பெரிய காரியங்கள் செய்ய வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Next Sunday meeting நம்ம Thank you, Anna. Thank you, Joshua. Thank you, Joshua. Thank you, Anna. Thank you so much, Anna. Thank you, brother. Joshua. Thank you, brother. Thank you, brother. Thank you, Joshua. Thank you. Thank Thank you. brother. Thank you, brother. Okay, Thank you, guys. brother. Thank you very Thank you, much. Anna. Thank you, Anna. God bless you. Thank you, Anna. Thank you. Okay. I'm ending the meeting.